ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலாம் ராசியை பொறுத்தளவுல உடைய ராசிக்கு 2வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. உடைய ராசிக்கு 5வது வீட்டுல சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. ஸோ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது ஒரு கெயின்ஃபுல்லான பலனை டெஃபினட்டா துலாம் ராசி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அடுத்த ஒரு 141 நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதைகள்லாம் தென்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன் என்னென்ன பலன்கள் இருக்கும், எதன் வகையில கவனமா இருந்துக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ சனி பகவான் உடைய ராசிக்கு 2வது வீட்டை வக்ரம் அடைஞ்சு பாக்குறாரு. இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தெளிவான நிலைக்கு வரும். அப்படியே தெளிவான நிலைக்கு வரலைனாலும் புதுசா எந்த குழப்பமும் உருவாகாம இருக்கும். கொஞ்சம் டைம் பீரியட் கொடுக்குறாரு. நான் இது வரைக்கும் செஞ்சு வச்சிருக்க பிரச்சனைகளை நீ சரி பண்ணிக்கிறியா அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்பார். 141 நாட்கள் பொறுமையா இருப்பார். அதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்பத்துக்குடைய தேவைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க பூர்த்தி பண்ணிடணும் டக்கு டக்குன்னு. இப்ப சனி பகவான் செகண்ட் ஹவுஸை பாக்குறதுனால குடும்ப தேவைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கமிட்மெண்ட்ஸ் அதிகரிக்கும். அது ஒரு வகையில ஸ்ட்ரகிளா இருந்தாலுமே தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. 2வது விஷயம், குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்து வந்த கலக்கங்கள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வரும். உங்களுடைய பேச்சில் இருந்து வந்த தெளிவற்ற நிலை, வாக்குனால ஏற்பட்ட உங்களுடைய பேச்சினால ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும். இந்த டைமிங்ல உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். தெளிவா பேசுவீங்க, கிளியரா பேசுவீங்க. அதுபோல யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. போன டைமிங்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாத்திருக்க முடியாது, சொல்ற விஷயத்த சரியா செஞ்சிருக்க முடியாது, நினைக்கிற விஷயத்த சரியா செஞ்சிருக்க முடியாது. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு சனி பகவான். கொடுக்குற வாக்கை காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2வது விஷயம் வந்துட்டு நினைக்கிற விஷயங்களை இன்க்ளூட் பண்றதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பொருளாதார ரீதியா தேவைகள் அதிகரிச்சாலும் அந்த தேவைக்கான அந்த பொருளாதார நிலையே சனி பார்வை வக்ரம் அடைகிறதுனால ஏற்படுத்தி கொடுக்கும். தன அபிவிருத்தி, திடீர்னு லாபம் வரும், திடீர்னு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால திடீர் ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்துல புதிய மனிதர்களுடைய சேர்க்கை இருக்கும். வெளிநாட்டுல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தவங்களாம் டக்குன்னு ஃபேமிலியில வந்து இப்போ ஜாயின் பண்ணுவாங்க. ஆகவே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் கிரியேட் ஆக போகுது. சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கும். ஐ திங்க் சில பேர் வந்துட்டு திருமணம் நிச்சயமாகிறது, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு வீடு கட்டி தடைப்பட்டு போயிருந்த அந்த ஒரு விஷயத்த பூர்த்தி அடைய வைத்து குடிபெயர்தல், குடும்பத்துல கிரக பிரவேசம் நடக்கிற அந்த ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதனால மகிழ்ச்சி பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப விசேஷங்கள்லாம் நடைபெற போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்துல சுப விசேஷம் காரணமா குடும்ப சூழ்நிலை குதூகலம் நிறைந்திருக்க போகுது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு நீங்களும் போக போறீங்க. இதனால் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள், அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். 141 நாள் ஃப்ரீயா ஜாலியா மன நிம்மதியோட லைஃபை மூவ் பண்ண போறீங்க. அடுத்ததா 5th ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகுறாரு, தன்னுடைய பலத்தை இழக்கிறாரு. 5th ஹவுஸ் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், புத்திர ஸ்தானம், அதோட உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த 5th ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகுறது உங்களுடைய புத்தி தெளிவை ஏற்படுத்துவாரு. இதனால் வரைக்கும் ஒரு கிளியாரிட்டியான மைண்ட் செட் இருந்திருக்காது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியாரிட்டி இருந்திருக்காது. இதுல ஒரு கால அதுல ஒரு காலம் வச்சிருப்பீங்க, அப்படியே புத்தி தடுமாறி இருப்பீங்க. அடுத்தது எங்க போறது, ஏது பண்றது அப்படின்னு அந்த ஒரு தெளிவே இருந்திருக்காது. இப்போ ஒரு புத்தி தெளிவு ஏற்படும். அடுத்த கோல் என்ன, நம்ம அடுத்த எதை நோக்கி பயணிக்க போறோம், படிப்புல இருந்த அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் குறையும். புத்தி சார்ந்த விஷயங்களே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை செய்ய போறீங்க. மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துல இருந்து வந்து தடை தாமதங்கள்லாம் விலக போகுது. ஒரு டைமிங்ல தடை தாமதத்தோட நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல நீண்ட நாளா இருந்து வந்த கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாமே குறைய போகுது. 2வது விஷயம் வந்துட்டு இந்த குழந்தைகள் வகையில இருந்து வந்த கவலையான சூழ்நிலைகள், குழந்தைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள், அது சார்ந்த வகையில இருந்த கவலைகள் இதெல்லாம் குறையும். இப்போ குழந்தைகள் ஒரு ஸ்திரமான தன்மைக்கு வருவாங்க. குழந்தைகளோட அந்த ஹெல்த் வைஸாகவும் சரி, குழந்தைகளோட அந்த ஆக்டிவிட்டி வைஸாகவும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் வகையில இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. அதே போல பிள்ளைகளோட இருந்து வந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும். பிள்ளைகளோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்க போறீங்க. பிள்ளைகளால நல்ல ஒரு கௌரவமான சூழ்நிலையெல்லாம் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அடுத்து அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலக போகுது. இப்போ உங்களுக்கு ஃபேவரா எல்லா விஷயங்களும் வரப்போகுது. 141 நாட்கள்ல அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு ஃபேவரபுளான பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். டோட்டலா கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு இது போதும், இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திடத்தன்மையை கொடுப்பாரு. நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க இது எங்க இப்போ சேல்ஸ் ஆக போகுது, பூர்வீக சொத்துல இருக்கிற அந்த வில்லங்கள்லாம் இப்ப எங்க விலக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கும், திடீர்னு கிடைக்கும். அதான் அந்த சனி வக்ரம். அதே போல லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனைகள், கலக்கங்கள், கவலைகள் இதெல்லாமே குறைய போகுது. இந்த ஒரு டைமிங்ல லவ் ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட
போகுது. ஒரு புரிதலோட லைஃபை மூவ் பண்ண போறீங்க. இடையில அடிக்கடி வாக்குவாதம் வந்து இருந்திருக்கும். இந்த வாக்குவாதம்லாம் இப்போ குறைய போகுது. வாக்குவாதம் இல்லாம அப்படியே நியூட்ரலா அப்படியே ஜேர்னி மூவ் ஆக போகுது. ஸோ அது சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அடுத்ததா 7th ஹவுஸ்ல குரு பலமா இருக்காரு. அதே சமயத்துல ராகு இருக்காரு. சனி பார்வை இது நாள் வரைக்கும் வந்துட்டு திருமண தடையை ஏற்படுத்திட்டு இருந்திருக்கும். திருமணத்துல ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுத்தியிருக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதலற்ற தன்மை, வாக்குவாதங்கள் இதெல்லாம் அடிக்கடி வந்துடும். இப்ப சனி பலம் இழக்கிறாரு. ராகு ஒருத்தர் தான் இங்க பாதகம் செய்யற பலன். குரு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிளான பலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல தடை தாமதத்தோட திருமண முயற்சி வெற்றியாகிறது. குடும்பத்துல இந்த மங்கள ஓசைகள்லாம் கேட்கறது, திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கிறது. அதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல நடக்கும். சுப செலவுகள் இருக்கும். ஓவராலா அதீதமான சுப செலவுகள் இருக்கும். அலைச்சல் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான அலைச்சலா இருக்கும். மகிழ்ச்சியா நீங்க அந்த ஜேர்னியை மூவ் பண்ணுவீங்க. கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த வாக்குவாதங்கள்லாம் குறைய போகுது. பிரிந்தவர்கள்லாம் அந்த ஒரு டைமிங்ல அப்படியே ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தடை தாமதம் காட்டும். நீங்க அந்த ஈகோ அந்த ஒரு விஷயத்தை குறைச்சிட்டு நீங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஓவராலா பிரச்சனையே இல்லை. ஆகவே விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அந்த பழமொழிக்கு இறங்க இந்த டைமிங்ல நீங்க இறங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான பலன் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் வைஸா இருந்து வந்த பிரச்சனைகள், வாழ்க்கை துணை ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்ப குறைய போகுது. இப்ப உங்க வாழ்க்கை துணை நல்லா ஆக்டிவா ஃபீல் பண்ண போறாங்க. ஆக்டிவா லைஃப் நல்ல ஒரு growth-ஆன சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போக போறாங்க. உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த 7th ஹவுஸ்ல குரு இருக்கிறது சிறப்பு. புதுசா புதிய முயற்சிகள்லாம் வெற்றி, இறங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லலாம். சனி பலம் இழக்கிறாரு. அதனால சனியுடைய தொல்லை கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு இல்லை. ஒரு சாதகமான போக்கு இந்த ஒரு டைமிங்ல இருக்கு. இந்த 141 நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு கிரேட்ஃபுல்லான பலன் உடைய லைஃப்ல டெஃபினட்டா இருக்கும். அடுத்த உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டை சனியும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு. சனி பலம் இழந்துட்டாரு. ஆகவே பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகமா இருக்கும். ஆகவே சுப செலவுகளுக்காக ஒரு சிலர் வந்து கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கிடைக்கும். ஆனா இரட்டை தன்மை அந்த இடத்துல தென்படுது. ஸ்ட்ரகிளும் இருக்கு. அதே சமயத்துல பொருளாதார ரீதியா growth-உம் இருக்கு. ஐ திங்க் எல்லாத்தையும் ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். அளவுக்கு மீறிய செலவு மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லது. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை மேற்கொள்ளாம இருக்கிறது நல்லது. அது பிசினஸா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம், எதா இருந்தாலும் இருக்கணும். அது கடன் வாங்கி செய்யறது இந்த ஒரு டைமிங்ல சூட்டபிளா இருக்காது. ஓவராலா பொருளாதார நிலை வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். உங்களுடைய தண்ட செலவுகளை குறைச்சிட்டீங்கன்னா அதுல இன்னும் சேமிக்கவும் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல மூத்த சகோதரத்துவம் வழியில நல்ல ஒரு ஆதாயமான பலன்கள் தென்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஃபைனலா உங்களுடைய கருத்துக்கு அவங்க ஒத்து வருவாங்க. நீண்ட நாளா மூத்த சகோதரத்துவத்தோட வாக்குவாதமா போயிட்டு இருக்கு, ஒரு பிடிப்பு இல்லாத நிலையில போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு டைமிங்ல அந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சி இப்ப எல்லாரும் ஒன்னு இணையறதுக்கான ஒரு நேரம், ஒன்றே இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு குடும்பமா ஒன்னா ஒரு சுப விசேஷங்கள் பண்றதுக்கு ஒரு சாதக போக்கு இருக்கு. அதே போல இந்த மாணவ மாணவிகளுக்கு இருந்து வந்த ஸ்ட்ரகிள் தன்மை ரொம்ப அதிகமா மனசுல போட்டு ஏன்டா படிக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லாம் மாறப்போகுது. இப்போ கொஞ்சம் என்ஜாயபிளா கொஞ்சம் ஃப்ரீயா இந்த ஒரு டைமிங்கை கடந்து வருவாங்க. இப்போ படிப்புல ஒரு சாதக போக்குலாம் இருக்கு. நீண்ட நாளா இருந்த அந்த பதட்டம், மனக்கவலை எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். வெல்த் வைஸா ஈக்குவலா இருக்கு. எஜுகேஷன் வைஸா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மேலும் ஹெல்த் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் இரட்டை தன்மை தென்படும். அப்படியே கொஞ்சம் ஆக்டிவா இருப்பீங்க, சில சமயம் டீஆக்டிவா இருப்பீங்க. ஸோ அந்த இரட்டை தன்மை தென்படும். பட் இருந்தாலும் ஓவராலா ஓவர் கம் பண்ணிடுவீங்க. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு கிளியாரிட்டி இருக்கு. ஃபேமிலி வைஸா இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் குறைய போகுது. ஃபேமிலியால இருந்து வந்த மனக்கவலைகள் குறைய போகுது. ரெண்டாவது விஷயம் ஃபேமிலியுடைய அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் பாடுபட போறீங்க. ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சில விஷயங்களை அர்ப்பணிக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதன் வகையில எல்லாம் சாதக போக்கு தென்படுது. ஆகவே இந்த 141 நாட்கள துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் ஒரு கோல்டன் பீரியடா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீங்க சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது. சிந்தனையை தெளிவா பண்ணி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க. டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு விஷயம் இந்த ஒரு டைமிங்ல கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.